பாராளுமன்ற மாநிலங்களவை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதில் திமுகவின் வில்சன், சண்முகம், அப்துல்லா, மதிமுகவின் வைகோ ஆகியோர் அடங்குவார்கள். அவர்களின் பதவிக்காலம் முடிவடைவதை தொடர்ந்து புதிய மேல்சபை எம்பிக்களை தேர்வு செய்ய எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கும் என்றும் இதனை ஒட்டி திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளில் வேட்பாளர்கள் தேர்வுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன எனவும், இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கறிஞர் வில்சன் மீண்டும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் கவிஞர் சல்மா மற்றும் முன்னாள் அமைச்சர் சிவலிங்கம் ஆகியோரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள். மேலும் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.